பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேருமா? மகா பெரியவா கொடுத்த தெளிவான விளக்கம் இதோ உங்களுக்காக. உங்களுக்கு மகா பெரியவா பற்றிய செய்திகளோ அல்லது அவரது கதைகளோ, அவர் கூறிய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு உடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து மகா பெரியவா அவர்களை பார்ப்பதற்காக மடத்திற்கு வந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேர் முகத்திலும் ஒரே சோகம். இவர்களுடைய தீராத துன்பத்திற்கு தீர்வை தேடி நொந்து போய் மகா பெரியவாவை பார்ப்பதற்காக மடத்திற்கு வந்துள்ளார்கள். யாரோ ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய கஷ்டம் தீர வேண்டுமென்றால் நீ மகா பெரியவா அவர்களை ஒரு முறை மடத்திற்கு சென்று பார் என்று. அந்த பெரியவரின் சொல்லை ஏற்று இந்த 2 பேரும், அதாவது கணவரும் மனைவியும் மகா பெரியவா மடத்திற்கு வந்துள்ளார்கள். இவர்கள் இருவரும், அதாவது கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்துதான் உள்ளே மடத்திற்குள்ளே வந்து சேர்ந்துதான் அமர்ந்திருக்கிறார்கள். மடத்தின் வெளியே மகா பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக வரவேற்பறையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு கட்டத்தில் மனைவி கணவரை பார்த்து கோபத்தோடு எழுந்து கணவரை விட்டு ஒரு அடி தள்ளி போய் அமர்ந்து கொண்டார். இதை மகா பெரியவா உள்ளிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தன்னுடைய சீடனை விட்டு பெரியவா அவர்கள் அந்த மனைவியை மட்டும் உள்ளே அழைத்து வர சொல்லியிருக்கிறார். அந்த மனைவியும் உள்ளே வந்து மகா பெரியவா அவர்களை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு முகத்தில் கலக்கத்தோடு குழப்பத்தோடு தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்தார். உடனே மகா பெரியவா அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து இருக்கையில் அமர சொன்னார். உன்னுடைய மகன் பித்து பிடித்தது போல இருப்பதற்கு உன்னுடைய கணவன் வழி சொந்த பந்தங்கள் காரணம் கிடையாது. உன்னுடைய கணவரையோ உன் கணவரின் சொந்த பந்தங்களையோ நீ திட்டிக் கொண்டே சாபம் கொடுத்து கொண்டே இருப்பதன் மூலம் உன்னுடைய மகனுக்கு நிச்சயமாக உடல்நிலை சரியாக போவது கிடையாது. அடுத்தவர்களை எப்போதும் தூற்றிக்கொண்டே நிந்திப்பவர்களை அந்த அம்பாள் கூட நிச்சயம் மன்னிக்க மாட்டாள். உன் மகனுக்கு தானாக சரியாகிவிடும் என்றபடி அந்த பெண்மணியை பார்த்தவர் மகா பெரியவா சொன்னதும் அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம். நாம் எதுவுமே சொல்லவில்லையே, நம் மனதிற்குள் இருப்பதை இந்த மகா பெரியவா அப்படியே சொல்கிறாரே என்று நினைத்து பிரமித்து போய்விட்டாள். கஷ்டமும் நஷ்டமும் அடுத்தவர்களால் நமக்கு வருவது கிடையாது. நாம் செய்த கர்ம விளைவின் மூலமாகத்தான் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் வருகிறது. சில பேருக்கு பிறந்ததிலிருந்தே நன்மை நடக்கும். சில பேருக்கு சில காலம் கழித்து நன்மை நடக்கும். சில பேருக்கு கடைசி வரை நன்மை நடக்காமலே கூட போய்விடும். அது அவருடைய கர்ம விளைவால் நிர்ணயிக்கப்படுகிறது. நீ தினமும் ஸ்லோகங்கள் சொல்லுவதும் சுவாமிக்கு பூஜை செய்வதும் பெருமைக்காக அல்ல, அது உன்னுடைய கொடுப்பினை. தினமும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்து வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வைப்பது மங்களகரத்திற்காக மட்டும்தான். இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு மனதில் அழுக்கோடு இருந்தால் உன்னுடைய கஷ்டங்கள் தீரப்போவது கிடையாது என்றபடியும் அந்த பெண்மணிக்கு புரியும்படி பல விஷயங்களை சொல்லி முடித்தார் மகா பெரியவா. பிறகு இந்த பெண்மணியை வெளியே அமர செய்துவிட்டு கணவரை மட்டும் உள்ளே வர சொன்னார். கணவர் வந்து மகா பெரியவா அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு மகா பெரியவா முன்பு அமர்ந்து கொண்டார். 10 நிமிடங்கள் அமைதியாக நேரம் கழிந்தது. பிறகு வெளியில் அமர்ந்திருக்கும் மனைவியையும் உள்ளே அழைத்தார். கணவன் மனைவியும் சேர்ந்து மகா பெரியவாவிடம் ஆசீர்வாதம் பெற்று கொண்டனர். நீங்கள் இருவரும் இப்போது வீட்டிற்கு செல்லுங்கள். ஒரு மண்டலம் கழித்து உங்களுடைய பிள்ளையோடு திரும்பவும் என்னை மகிழ்ச்சியோடு வந்து சந்திப்பீர்கள் என்று ஆசீர்வாதத்தையும் வழங்கினார். என்ன ஆச்சரியம்! 48 நாட்கள் கழித்து கணவன் மனைவி மனநிலை சரியில்லாத அந்த பிள்ளை மூவரும் வந்து மகா பெரியவாவிடம் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்லி ஆசீர்வாதம் பெற்றனர். கணவன் மனைவி தம்பதிகளாக வந்தார்கள் அல்லவா? அவர்களுடைய பிள்ளை பிறக்கும் போது புத்திசாலியாகத்தான் பிறந்திருக்கின்றான். பிறகு படித்தான். பிறகு நல்ல வேலைக்கும் சென்றான். ஆனால் வேலைக்கு சென்ற சில நாட்களில் அவனை அறியாமலேயே சில மாற்றங்கள் அவனுடைய உடம்பில் நிகழ்ந்திருக்கின்றன. அதாவது அவனுக்கு பித்து பிடித்தது போல சுவாபம் வந்துவிட்டது. யாருடைய துணையும் இல்லாமல் அவனால் வாழ முடியவில்லை. சுருக்கமாக எல்லாருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் அவன் பைத்தியமாக மாறிவிட்டான். எவ்வளவோ மருத்துவரை போய் பார்த்தும் அவனை குணப்படுத்த முடியாமல் இறுதியாக பெற்றவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண மகா பெரியவா அவர்களை தேடி வந்தார்கள். இப்போது தீர்வும் கிடைத்து விட்டது. இறுதியாக மகா பெரியவா அந்த தம்பதியரை பார்த்து சொன்னது இதுதான்: நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் அடுத்தவர்கள் கிடையாது, நாம் செய்த கர்ம வினைதான் நம் பிள்ளைகளை போய் சேர்கிறது. ஆகவே கஷ்டம் என்று வந்தவுடன் அந்த கஷ்டத்தை வைத்து அடுத்தவர்களை நாம் எப்போதும் நிந்திக்க கூடாது. இவ்வாறு, அதாவது நாம் என்ன தவறு செய்கிறோமோ அதன் விளைவாக தான் நமக்கு கர்மாவானது திருப்பி வந்து சேரும் என்கிறவாறு கூறியிருக்கிறார். ஆகவே பெற்றவர்கள் செய்யக்கூடிய பாவமானது பிள்ளைகளை பாதிக்கும். பிரச்சனையே வந்தாலும் நீங்க அடுத்தவர்களை குறை சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் செய்த கர்ம வினைதான் காரணம் என்று பிரச்சனைக்கு உண்டான தீர்வினை தேடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வழி கிடைக்கும் என்ற கருத்தோடு மகா பெரியவா அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.